பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வரவழைக்கப்பட்டு மணி பிரச்சனை, பெண் பிரச்சனை, 2 பிரச்சனைக்கும் இங்கே நடந்துட்டு இருக்கு தகராறு. நாம ஜமாத் இறங்கி சமாதானப்படுத்திடுங்க அப்படி வச்சுக்கோங்க. எப்பொழுது எங்களுக்கு டைம் கிடைக்குமோ, எப்பொழுது நாங்கள் வெளியிடணும்னு நினைக்கிறோமோ அப்போ நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிறது இது எப்படி சார் நம்ம ஏற்றுக்க முடியும்? அப்போ அது வரைக்கும் மானம் வந்து காத்துலேயே பறந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்துல் பாசித் புகாரி அவர்கள் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியாக தான் நம்மளுக்கு வந்து செய்திகள் வந்து கிடைச்சது. ஊர் 2 பட்டா கூட்டாளிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இந்த விஷயத்த இஸ்லாமிய வெறுப்பாளர்கள், RSS, BJP இவங்க எல்லாரும் கையில எடுத்து ரொம்ப வீரியமா பரப்புறாங்க. நீங்க என்ன இவ்வளவு தூரம் மார்க்கம் பேசுறீங்க, நீங்க இப்படி வந்து ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்தலாமா? அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தரை உயர்வா தூக்கி பிடிக்கணுமா, திருப்பி அவரை தூக்கி கீழே அடிக்கணுமா? நம்ம முட்டு கொடுக்கல. முதல்ல நீங்க அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும், பாசித் புகாரி அவர்களுக்கு நம்ம முட்டு கொடுக்க கிடையாது. 2 விதமான கேள்வி. அவங்களே இப்படி செய்யலாமா? இது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களே இப்படி செய்யறாங்கன்னா அப்ப என்ன நடந்திருக்கு? சமீபத்தில் மார்க்க பேச்சாளர் அப்துல் பாசித் புகாரி அவங்களுடைய வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பரவி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. அப்துல் பாசித் புகாரி வந்து ஒரு மார்க்க பேச்சாளர். 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கள் அடுத்தடுத்து, ஒரு தொழில் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து நிறைய தொழில்கள் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு தொழில் ஆரம்பிப்போம், அதில் வந்து மினிமம் நம்ம கொஞ்சம் சர்வைவல் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்காக தாக்கு பிடிக்கணும்ல, அப்போ தான் வந்து அது திருப்பி ரீகெயின் ஆகும். அடுத்தடுத்து தொழில்கள் ஆரம்பிச்சது. அதே வேளைகளை தொழில்கள் கை கொடுக்காததுனால என்ன ஆச்சுன்னா பயங்கரமான நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்காத தான் செய்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த நஷ்டம் அப்படின்னா அவரை சார்ந்து மட்டும் கிடையாது, அவர் கூட இருக்கிற அந்த பார்ட்னர்ஸ் அவங்களுக்கும் சேர்ந்தது தான். இதில் கொஞ்சம் தொகையை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 20,000 30,000 அதில் வர முதலீட்டில் இருக்கக்கூடிய லாபம் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் பல முயற்சிகள், நிறைய முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்புறமா ஒரு கட்டத்தில் என்ன இருக்கு, இவர் வந்து இங்கே வரவழைக்கப்பட்டிருக்காரு. அதாவது நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வரவழைக்கப்பட்டு அப்புறமா தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அதாவது அவர் திட்டமிட்டு அவரை வர வச்சிருக்காங்க. இந்த சைடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல, நான் பணம் கொடுத்தவங்க அவங்களுக்கு என்ன நிலைமை இருக்குது. அப்துல் பாசித் புகாரி அவர்கள் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியாக தான் நம்மளுக்கு வந்து செய்திகள் வந்து கிடைச்சது. இது அவருடைய நிலைமையாக இருக்கலாம். ஏன்னா இதில் அவருடைய தனிப்பட்ட விஷயமும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அவருடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து தாக்குதலுக்கு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் பார்க்குறேன். நான் அவர் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற கேள்வி தான் வந்து எழுது. அதே போல் இந்த வீடியோவும் ஒரு நோக்கத்தோடு தான் பரப்பப்பட்டிருக்கு. புகாரிக்கு, அப்துல் பாசித் புகாரிக்கு ஒரு களங்கம் விளைவிக்கணும், அவரை வந்து ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளி போல காட்டணும்னு ஒரு திட்டமிட்டு தான் அந்த வீடியோ பரப்பின மாதிரியாக தான் நம்மளுக்கும் பார்க்கும் பொழுது தெரியுது. இதை குறித்து நம்ம சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க வந்து இல்லை எங்களுக்கு தெரியல, இன்னொருத்தவங்க வந்து பரப்பிட்டாங்க, அவர் மேலே வெறுப்புள்ளவங்க கூட இருந்தவங்க பரப்பிட்டாங்க அப்படின்ற செய்தி தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. அதாவது சார் சொல்கிறாங்க, இப்போ அங்கே தெளிவாக அங்கே இருந்தவங்க தான் வீடியோ எடுக்கிறாங்க. ஆமாம், அங்கே இருந்தவங்க தான் அந்த வீடியோ வெளியிட்டு இருக்க முடியும். அங்கே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் பாசித் புகாரி கூட ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. ஆமா, அந்த நிகழ்ச்சியில வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில அவர் வாகனத்துல ஏறி உட்காரப்ப பின்னாடி ஒருத்தர் உட்காராரு பாத்தீங்களா, அவரும் அந்த நிகழ்ச்சியில இருக்காரு. அவங்க கூட இருக்கிறவங்க தான் வீடியோ எடுத்துருக்காங்க, கூட இருக்கிறவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதுல இருந்து ஏதாவது சமூக வலைதளங்கள ரொம்ப நிறைய பரவிருச்சு, மக்கள் விமர்சனத்துக்கு அதிகமா நம்மளை விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க மாற்றியும் சொல்றாங்க, நாங்க பரப்பல, அது வேற ஆள் பரப்புறாங்க அப்படின்ற மாதிரியான. இப்போ ஒருவேளை அவர் சைடு வந்து நியாயம் அதிகமா இருக்கும் பட்சத்துல அவர் எதிர்வினை ஆட்டலாம்ல. அப்ப ஏதோ ஒரு விதத்துல வந்து அவருக்கு ஒரு அழுத்தமோ, அவர் சைடு வந்து அவரே வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை பார்க்குறப்ப அதை வந்து நியாயப்படுத்தலை. இவங்க வந்து செஞ்சதையோ அவர் செஞ்சதையோ நம்ம வந்து நியாயப்படுத்தலை. இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்குறப்ப, ஊர் 2 பட்டா கூட்டாளிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இப்போ இந்த விஷயத்த இஸ்லாமிய வெறுப்பாளர்கள், RSS, BJP இவங்க எல்லாரும் கையில் எடுத்து, ஏத்திஸ்ட் கடவுள் மறுப்பாளர்கள் இவங்க எல்லாருமே கையில் எடுத்து ரொம்ப வீரியமாக பரப்புறாங்க. இது 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனையை தாண்டி அவங்களுக்குலாம் என்ன நோக்கம் சார்? இப்போ இவருங்க ஒரு பிரபலியமான ஒரு மார்க்க பேச்சாளர் இந்த மாதிரி சிக்கிட்டாரு, இது அவங்களுக்கு இது கிடைச்ச சான்ஸ், வாய்ப்பு நினைச்சு பயன்படுத்துறாங்க. ஆமா, ஏன்னா இப்ப இந்த சம்பந்தப்பட்ட அந்த எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்குமே வந்து ஏகப்பட்ட தொலைபேசிகள் வந்து எதிர்ப்பு போயிருக்கு. சமூக வலைதளங்கள்ல பயங்கரமான எதிர்ப்பு. நீங்க என்ன இவ்வளவு தூரம் மார்க்கம் பேசுறீங்க, நீங்க இப்படி வந்து ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. 1 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கு. இது எல்லாருக்கும் தெரியாம கிடையாது, சம்மந்தப்பட்டவங்களுக்கு.
ஒரு வேற வழி இல்லாம இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டதாக தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க சொல்றதை நம்ம சொல்ல முடியும். இப்போ அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்குது, எப்படி இருந்தாலும் ஒரு உண்மையை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாசித் புகாரியுடைய ஆதரவாளர்கள் அவங்களும் என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்றதும் முன்வைக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் இரு தரப்பினர் அடிச்சுக்கிறது இவர்களுக்கு தான் சாதகமா முடியுது. இவர்கிட்ட பணம் கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், இவங்க அதிக சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துருந்துருக்கலாம், இல்லை எதையாவது ஜமாத்தில் வச்சோ இல்லை ஏதாவது இஸ்லாமிய இயக்கங்களை வச்சோ கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திருந்துருக்கலாம். இது எல்லாமே தனிப்பட்ட விஷயமாக தானே செஞ்சுருக்கணும். அது எப்படி சார் ஒரு சகோதரனுடைய மானத்தை ஒரு பொது வெளியில் விட்டு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அந்த வீடியோ வைரலாகி இப்போ அவரை பார்த்தா ஒரு சங்கடம் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் தள்ளி விட்டது எப்படி அது சார்? இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்காங்க. இப்படி கேவலப்படுத்துறது தான் அவங்களுடைய முறையா சார்? இதுக்கு முறை இல்லை தான் குறிப்பாக பார்க்கணும். இது வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் இவர்கள் செஞ்சால் கூட அதை நம்ம வந்து வேறு விதமாக எடுத்துக்கலாம். மார்க்கம் பேசுகிறவங்க இந்த அளவு எடுத்து பண்ணியிருக்கிறாங்களா? அப்போ இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இதனுடைய நோக்கம் அப்போ இத்தனை நாள் என்ன நடந்திருக்கு? அப்துல் பாசித் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கிறாரு, எனக்கு வந்து என் மேலே இந்த அளவு கோபம் ஏன் இருக்குது, நான் அப்படி என்ன சாகணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப உருக்கமாக இருக்குது. அதாவது அந்த ஆடியோக்களை வந்து நானுமே கேட்டேன். இது எப்படின்னா ஒரு மேடைகளில் உணர்வுபூர்வமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞரை வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு ஆலிம் வந்து அவ்வளவு வந்து மனசு உடஞ்சி மன விரக்தியில் என்ன ஏன் இவ்வளோ அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, என் மேலே ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தியை அதில் பதிவு செஞ்சுருக்காரு. கொள்கையில் வேறுபட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பரப்புறாங்க. அப்துல் பாசித் புகாரியுடைய கொள்கையில அவர் ஏற்றுக்கக்கூடிய கொள்கையில வேறுபாடு இருக்கிறவங்களும் அதிக விதத்துல பாருங்க அவனுக்கு ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பரப்புறாங்க. குறிப்பிட்டு பரப்புறவங்க யார் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து பொதுவாகவே வந்து ஆலிம் அல் புகாரி வந்து ஏக தௌஹீத் கொள்கையை பேசக்கூடியவர், தர்காக்களுடைய கொள்கைக்கு எதிரானவர். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விமர்சனம் வைக்கிறாங்க, நீ அவுலியாக்களை விமர்சிச்ச, அவங்கள விமர்சிச்ச, இவங்களை விமர்சிச்ச, ஹஜரத்மார்களை விமர்சி, உலாமாக்களை விமர்சி, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரியான நிலையை அல்லாஹ் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. ஊர்வாயை மூடவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எண்ணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவர் உரையை கேட்டு நிறைய பேர் டென்ஷன் ஆகியிருந்திருப்பாங்க. சில பேருக்கு பிடிச்சிருக்கும், நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கும். இது ஒரு பொதுவாக ஒரு இஸ்லாமியர் பார்வையிலிருந்து அதை நாம் அணுக வேண்டியது இருக்கு. குறிப்பிட்ட கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாண்டி பொதுவாகவும் அணுக வேண்டியது இருக்கு. அவங்க சைட்ல இருந்து அறிக்கையும் வெளியிட்டுட்டாங்க, இல்லை இது வந்து நாங்கள் அந்த இதற்குள்ளார நாங்கள் போக விரும்பலை, தனிப்பட்டு செய்ய விரும்பலை அப்படின்றதும் வெளியிட்டுட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனை அவங்க தான் பார்த்தா அமுங்கனப்பாடு கிடையாது. சட்டமன்றம் போயிட்டு இருக்கு, மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ இது தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து உருவாயிருக்கு. அதே போல இதுல சமூகம் சார்ந்த தலைவர்கள்லாம் வந்து தலையிடணும். இப்ப இவர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவர் ஒரு குற்றவாளியாக ஒரு நிக்கப்படுறார், சரி ஓகே, இப்ப இவர் எப்படி மீண்டு வருவார்? அவர் பேசினதே நம்ம வந்து கேட்கும் பொழுது அவர் எந்திரிச்சு வரணும் அப்படின்னா யாராவது கை தூக்கி விடுறதுன்றது வந்து நடக்கணும். இப்ப இல்லாட்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் கிடைக்காது. இவங்க எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் எந்திரிச்சு வரணும், அதற்கான வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா சாதாரண அமௌண்ட் இல்லை. 10 கோடி ரூபாய் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹியூஜ் அமௌண்ட். எல்லாருடைய சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு சின்ன தொகையா இருந்தா கூட பரவாயில்ல, பெரிய தொகையா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியாது. தொகை தான். ஏதோ ஒரு விதத்துல வந்து சரி கட்டணும் அப்படின்னா சமூக தலைவர்களோ இல்லை ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு முக்கியமானவங்களோ தலையிட்டு இதுக்கு வேற என்ன சொல்யூஷன் அப்படின்றத வந்து தேடி அதை சரி செய்யணும். அதை சரி செய்யல தான் இந்த இரு தரப்பினரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி கட்ட முடியும். குறிப்பாக இந்த இஸ்லாமிய வெறுப்புகளை பரப்பப்படுறத நிறுத்த முடியும். இது பரவிருச்சு, இது வந்து நம்ம மாற்ற முடியாது தான். வீடியோ பரப்புனாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து சில பேர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்குறாங்க, இது மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப வீடியோ வந்திருக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு பதில் சொல்கிறாங்க. எங்களுடைய தரப்புல இருந்து நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடலை, அப்போ உங்கள் தரப்புலேருந்து வீடியோ வெளியிடலைன்னா நீங்கள் முழு விளக்கத்தையும் கொடுங்க, உங்களுடைய இதில் தானே நீங்கள் தானே வந்து அந்த ஸ்பாட்டில் சம்பவ இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அடுத்த வாரத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதுக்கடுத்த வாரங்களில் நாங்கள் இந்த பாசித் புகாரி சம்மந்தமாக முழுமையாக நாங்கள் வெளிப்படுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அந்த வீடியோக்கள் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு, இவங்க சர்வசாதாரணமாக ஒரு வாரம் கழித்து நாங்கள் இதுக்கு பதில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றப்ப இங்கே காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு.
ஆனா அதற்குள்ளார இந்த பிரச்சனை வந்து பூதாகரமா வெளிச்சிடுச்சு. அப்ப வந்து எப்பொழுது எங்களுக்கு டைம் கிடைக்குமோ, எப்பொழுது நாங்க வெளியிடணும்னு நினைக்கிறோமோ அப்ப நாங்க வெளியிடுவோம் அப்படிங்கிறது இது எப்படி சார் நம்ம ஏத்துக்க முடியும்? அப்ப அது வரைக்கும் மானம் வந்து காத்துலயே பறந்துகிட்டு இருக்கட்டும், அப்துல் பாசித்துடைய மானம் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவரே தப்பு செஞ்சிருக்காரு, அவரே மோசடி செஞ்சிருக்காரு. அப்ப எல்லாம் பண்ணி அந்த நிலைமையில போக மாட்டானா சார் எல்லா இளைஞனும்? ஒரு இளைஞனுக்கும் இப்படி தோணாதா? இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு இளைஞர்களும் இதற்காக பாசித் புகாரிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இப்ப முதல் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பார்க்கும் பொழுது எதிர்வினையும் வந்து வருது. இரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். நம்ம இப்ப பணம் கொடுத்தவங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து வன்மம் வந்து அவர் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு எந்த இதுவுமே எதிர்வினை ஆட்டல. ஏன்னா அவர் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு. நேற்று ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோவை வெளியிட்டு இருக்காரு. பாசித் புகாரி வந்து வீடியோ வந்து நல்ல தரமோட வெளியிடக்கூடிய ஒருத்தர். நல்லா வீடியோ பேசி வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருப்பார். இப்ப இந்த அளவு இவர் இப்படி கூனி குறுகுனத்துக்கு அப்படி என்ன காரணம்? அவரையே வந்து ரொம்ப ஒரு குற்றவாளி கூண்டுக்குள்ள ஒரு நிக்க வச்சுக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஆமா சார், புதுவெளியில நீங்க பரப்பிட்டீங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு அந்த ஆடியோல கூட சொல்றப்ப, நான் வந்து பணம் வாங்கல அப்படின்லாம் சொல்லவே கிடையாது சார். காலாவாசம் கொடுங்க அப்படின்னு சொல்றவரை மீண்டும் 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 வந்து ஒரு ஆடியோ அவர் அந்த அளவுக்கு வெளியிட்டு இருக்காருன்னு அவர் எப்படி சார் ஃபேஸ் காட்டி பேசுவாரு? இப்பன்னு இல்லை, பொதுவாக நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது இரண்டு தரப்பினருமே வந்து நான் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிடுறேன், நான் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சைடு இருக்கிற அந்த ஒரு ஆதாரங்களை வந்து சொல்றாங்க. குர்ஆன் வசனமோ மக்கள் வந்து திசை திருப்பப்படுறாங்க. குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் வந்து எப்படின்னா அவங்க திசை திருப்பப்படுறாங்களோ எனக்கு சந்தேகமா இருக்கு. மனுஷன் வந்து தவறு செய்யக்கூடியவன் தான், யாருன்னு எல்லாருமே தான். நானாகட்டும், நீங்களாகட்டும், அப்துல் பாசித் ஆகட்டும், இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து தவறு செய்வோம். அதில் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பொதுவான உலக நடைமுறைகளை சொல்கிறீங்க, நீங்களும் பாவம் செய்கிறோம் நாங்களும் பாவம் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதமுடைய மனிதர்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செஞ்சுட்டு அவன் வாழ்க்கையில உணர்ந்துட்டு தௌபா செஞ்சா இறைவன் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அந்த அப்துல் பாசித் புகாரி அவருடைய ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து தான் நீங்க வந்து பேசுறீங்க. இது பொதுவாக அங்க இருக்கக்கூடிய மனநிலையாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவர் மேல இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு நீங்கெல்லாம் வச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதே வேளைகளில் இன்னொன்று வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தரை உயர்வா தூக்கி பிடிக்கணுமா, திருப்பி அவரை தூக்கி கீழே அடிக்கணுமா? அவர் எதுக்கு அந்த அளவு தூக்கி பிடிக்கிறோம்? ஓரளவுக்கு அவர் மார்க்க பேச்சாளர், அவர் வந்து அவருடைய பேச்சு ஈர்க்கப்படுது, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இவர் மட்டும் சொல்லல வரலங்க, நான் பொதுவா எல்லாரையுமே நான் குறிப்பிடுறேன். நான் அது ஒரு அளவோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறி போகிறப்ப என்னடா, ஒரு திரையில கதாநாயகனை பார்க்கணும்னா ஒரு மனுஷன் தான், அவனை வந்து உயர்வா தூக்கி பிடிக்கிறது, அவனை கடவுள் மாதிரி ஆக்குறது, இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல பின்னாடி சர்க்கிள்கள் வந்து ஏற்படுது. என்னுடைய பார்வையில நான் சொல்றேன். அதாவது அவரை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு நம்ம பிடிக்கல. அதாவது அவர் ஒரு மார்க்க அறிஞர், மார்க்கத்தை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காரு. அதன் மூலியமா பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னோட வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரை நம்ம தூக்கி பிடிக்கல, அவருடைய குறைகளை மறைங்க, அதாவது அவரோட பொது வெளியில கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதே மாதிரி நீங்க தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது இஸ்லாத்திற்கே மாற்றமான ஒன்றுதான். ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் ஃபாத்திமா தவறு செய்தாலும் அவருடைய கையை வெட்டணும் தான் ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இவர் தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து விட்டு கொடுக்கணும் ஒண்ணும் இல்ல. இப்ப இவர் குறித்து நீங்க ஆதரவாக பேசும் பொழுதும் சரி, இப்ப ஆப்போசிட் சைடு இதை வெளிப்படுத்தினாங்கல்ல, அவர்களை குறித்து நிறைய பதிவுகள் வந்துச்சு. செருப்பு மாலை போட்டு அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கீழ்மைப்படுத்துற மாதிரி. அவர் யாருன்னே தெரியும். அப்துல் பாசித் புகாரியாவது எல்லாருக்கும் பொதுவா தெரியும், இந்த எதிர்த்தரப்பினர் அவங்கள யாருக்கும் தெரியல. அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு, இவர்கள் வந்து அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களுடைய அந்த ஜமாத் இருக்குது, சும்மா பேருக்காக லெட்டர் பேட் ஜமாத்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது ஓகே. இவர்கள் இப்படி செய்யக்கூடாது, இப்ப இவரை தெரிஞ்சதுனால இவர்கள் செய்யறது எல்லாத்தையுமே குற்றம் அப்படின்னு நம்ம வந்து முழுசா எடுத்துக்க முடியுமா? இப்போ சோசியல் மீடியாக்கள்ல பரப்புறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு நான் கேட்கிறேன். அப்போ இவருக்கு நம்ம முட்டு கொடுக்கல. முதல்ல நீங்க அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும், பாசித் புகாரி அவர்களுக்கு நம்ம முட்டு கொடுக்க கிடையாது. அவரை ஏன் நீங்க பொது வெளியில நீங்க வந்து கேவலப்படுத்துறீங்க? காரணம் இல்ல, இது பொதுவான ஒரு பார்வையில பாக்குறப்ப அதை ஆதரிக்கவே கிடையாது. இப்ப எதிர்த்தரப்புல நாங்க கேஸ் போட போறோம், நாங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்க போறோம், மக்கள் மத்தியில நாங்க வெளிப்படுத்த போறோம், எங்கிட்ட ஆதரவு இருக்குன்னு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர் வெறும் ஆலியை மட்டும் வெளியிட்டுட்டு இவர் பேசாம அடுத்து இருந்தா அப்ப என்ன நடக்க போகுது? அதற்கான முயற்சிகளை இவர் ஈடுபடுறாரா இல்லையான்றதே தெரியலையே. இப்ப அந்த வீடியோ இருக்கு,
பேசின ஆடியோ இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து எப்படி இவர்தான் குற்றவாளி நம்ம எப்படி வந்து முடிவு பண்றது? நம்ம வேணா சொல்லலாம், இந்த மாதிரி செயல்களை தவிர்த்துக்கங்க, ஏன்னா இதனால வந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறவங்க விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுறாங்க, அவர்கள் அடிக்கப்படுறாங்க. இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் மீது தாக்குதல் வந்து நடத்தப்படுது. அவங்க ஜமாத்துக்காரவங்க நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களே இப்படி செய்யறாங்கன்னா 2 விதமான கேள்வி. அவங்களே இப்படி செய்யலாமா? இது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களே இப்படி செய்யறாங்கன்னா அப்ப என்ன நடந்திருக்கு? 2 பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல தான் இதற்கான முழு விடயம் தெரியும். இப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து கருத்து பதிவு செய்யக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப கவனமா நிதானமா கையாளணும். யார் சைடு தப்பு இருக்கு, யார் சைடு சரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் பார்க்க முடியாது, பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ரொம்ப கவனமா கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் வாயிலா நம்ம கேட்டுக்கிறோம்.